ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இந்த மினி பிளாக் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க். முதல்ல அதுதான் காத்தால ஏந்தனொன்னே எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சேன்னாக்க வெயிட் லாஸ் மாத்திரம் இல்லை, நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் ஆகும். ஒரு 10 டேஸ்க்கு நீங்கள் குடிச்சு பாருங்களேன், உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். வாங்க எப்படி பண்ணுறது பாருங்க. ஒரு டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிக்கிறச்சையே ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவினது இதில் போட்டு கொதிக்க விட்டுடலாம். அதிக நாழி வேண்டாம், கொஞ்சம் சத்து இறங்குற வரைக்கும் தான். இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இங்கே ஆத்துறதுக்காக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறின பிற்பாடு தான் நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் தேன், அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸு இந்த பாருங்க நான் இதை மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இது இப்போ கலக்கக்கூடாது, இது ரொம்ப சூடாக இருக்குது. இதில் இந்த தேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மிக்ஸை இதில் போட்டு நல்லா கலக்கிடலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்கள் காத்தால குடிச்சுன்னு வாங்க, ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் இருக்கே, இது ஒரு பியூட்டி ப்ராடக்ட். இது எப்படின்னு பார்த்தேன்னாக்க இதை நம்ம சீவிடணும். கொஞ்சமாக தான், ஜாஸ்தி இல்லை. இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இது இதை பற்றியில் இந்த ஜாதிக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டுறணும். இதை ஒரு ஸ்பூன் மாத்திரம் எடுத்துட்டு பாலில் அல்லது தேனில் கலந்து ஃபேஸில் கையிலெல்லாம் தடவிக்கலாம். ஆனால் டெய்லி தடவிக்கப்படாது, வாரத்தில் 2 அல்லது 3 தடவை தான் தடவிக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடல, இதுக்கு ஸ்கின் இரிட்டேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனாக்கு இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. கலர் காம்ப்ளெக்ஷனும் கொஞ்சம் கொடுக்கும். தோல்லாம் ஸ்கின்னெல்லாம் நல்ல சரும பாதுகாப்புக்கு இது ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, நான் இங்கே பாலில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமாக பாலில் கலந்துக்கணும். பாருங்க, இது இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி ஃபேஸில் இந்த மாதிரி தடவிட்டு 10 மினிட்ஸ் ஊறின அப்புறமா நீங்கள் இது பண்ணி வாஷ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. போட்டு தேய்லாம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. மேலாக இப்படி தடவிட்டுறணும், அவ்வளோதான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தோடு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஜிமிக்கி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அன்றைக்கி ஒரு ஃபேன்சி ஷாப் போயிருந்தேன். அந்த கடையில் இது இருந்தது. அவர் என்னமோ தெரியல, அப்படியே ஃப்ரீயாகவே எனக்கு கொடுத்துட்டார். இது பாருங்க, நிறைய தோடு இதில் குத்தி வைக்கலாம். நம்ம டக்குன்னு அப்படியே எங்கே வெளியில் போனோன்னா அவசரத்தில் அப்படியே மாட்டின்னு போயிடலாம். எனக்கு நம்ம தோடு தான் எங்கேயாலும் வச்சுட்டு தேடின்னு இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தோடு ஸ்டாண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பாக்ஸ்லும் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது கரெக்டாக கண்ணுக்கு எதிரி தெரியறது பாருங்க, எல்லாம் லைனாக தெரியும். எது வேணுமோ டக்குன்னு எடுத்துடலாம்.